ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வந்து புளி வாங்கியிருந்தேன். அதை எப்படி ஈஸியாக நான் கொட்டையை ரிமூவ் பண்ணுவேன்றது தான் அதில் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ புளி சீசன் இல்லையா, நம்ம வாங்கி அரிஞ்சு ஸ்டோர் பண்ணுறது. சில பேர் அரிஞ்ச புளியை கூட வாங்குவோம். அது வந்து நம்ம திரும்பி அதில் ஓடு ஓட்டிட்டுருவோம், க்ளீன் பண்ணுறதுலாம் இதுவாக இருக்கும். நம்ம பொதுவாகவே கொட்டை புளியை வாங்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை மாதிரி புளியை வாங்கின்னு வந்து இதை மாதிரி வெயிலில் ஃபஸ்ட்டு காய வைங்க. நம்ம வாங்கின்னு வரும்போது இதை மாதிரி கொஞ்சம் அப்படி ஒன்றோட ஒன்று சேர்ந்த போல தான் இருக்கும். நம்ம உடச்சி தனித்தனியாக வெயிலில் ஃபஸ்ட்டு காய வச்சுட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கோம், கையில் தடவிட்டு இதை மாதிரி முதல்ல புளியில் இருக்கிற ஓடை எடுத்துருங்க. ஏன்னா சின்ன சின்ன ஓடு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு அறிகிறதோ இல்லை நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் இல்லையா, அதுவும் செய்யவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ஓடோட நம்ம செய்யும் போது நமக்கு சீக்கிரம் நமக்கு வந்து வண்டு வச்சிரும். ஒரு கருப்பாக ஒரு வண்டு வயிறு இல்லையா, இதை மாதிரி நம்ம ஓடை எடுத்துகிட்டு செய்யும்போது நமக்கு புளியும் சுத்தமாக இருக்கும், நம்ம கரைச்சி குழம்புல ஊற்றவும் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இதை மாதிரி ஃபஸ்ட்டு கையில் நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு இதை மாதிரி ஓடை ஃபுல்லாக எடுத்துருவேன். நான் இது வெயிலேருந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இதை மாதிரி எடுங்க. இதை மாதிரி எல்லா புளியும் நான் எடுத்துட்டு திரும்பி நான் வந்து வெயிலில் உடச்சி, இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஓடு எடுத்த புளி. இதை திரும்பி நான் வெயிலில் காய வச்சுருக்கேன். இதை மாதிரி வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் உடனே நீங்கள் எடுத்துருங்க. இதை மாதிரி புளி ஓடு எடுக்கிறதுக்கு வந்து இதை மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கல் இருந்ததுன்னா இடிக்கிறதுக்கு, இதை மாதிரி இடிக்கல் இருந்ததுன்னா இடிக்கிறதுக்கு இதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சுற்றி கூட எடுத்துக்கோங்க. நான் இதை மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், இதை மாதிரி ஒரு கல் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கையை நல்லா கவனிங்க. நம்ம இந்த வாட்டத்தில், நீட்டு வாட்டத்தில் அந்த காம்பு மேலே இருக்கல நரம்பு மாதிரி போகுது இல்லையா, அதில் வச்சு தட்டும் போது நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு கொட்டை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொட்டை எடுக்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு சொல்லிட்டு இதை மாதிரி தட்டும்போது நமக்கு கொட்டையும் உடஞ்சி போகாது, அதே சமயம் நமக்கு எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவு ஈஸியாக நமக்கு எடுக்குது. இதுவே நம்ம வந்து அரைமையில் எடுக்கும்போது ஒன்று நம்ம விரல கொஞ்சம் கட்டை விரல நம்ம அழுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை மாதிரி செஞ்சிடும். என்னதான் நம்ம இதை மாதிரி ரிமூவ் பண்ணாலும் ஆனால் மேலே இருக்கிற காம்பை அரிஞ்சிட்டு வைக்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை வந்து கத்தியாலேயோ இல்லை அரைமணியில் அரிஞ்சு தான் ஆகணும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் நான் தட்டுறேன். எல்லாமே நான் நல்லா கவனிங்க. சாய்ச்ச மாதிரியும் பிடிக்கிறேன், அதே சமயம் அந்த நரம்பில் தான் நான் தட்டுறேன். அதை மாதிரி தட்டும் போது நமக்கு கொட்டவும் உடையாது, நமக்கு புளியும் ரொம்ப வேஸ்டாகவும் போகாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அதுலேயும் லைட்டாக எண்ணெய் தடவி இருக்கும், புளியிலையும் நம்ம கையில் இருக்கிற எண்ணெய் அதில் படுமா, அதனால எதுலேயும் பிசு நம்ம ஒட்டிட்டு அதிலே சார்ந்து போயிடுமாலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் எதுவுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். மொத்தமாக நம்ம அரிஞ்சிட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைமணியில் இல்லைன்னா கத்தியால் நம்ம மேலே இருக்க காம்பை கட் பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டு இப்போ பாருங்க, இப்போ இன்னொரு இது என்ன பண்றேன்னா, திரும்பி கையில எண்ணெய் தடவிக்கிட்டு திரும்பி நம்ம லைட்டா புளியில கூட நம்ம எண்ணெய் தடவிட்டு நம்ம செய்யும் போது என்ன பண்ணணும், கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒட்டாது, எடுக்கவும் உங்களுக்கு கொட்டை எடுக்கவும் ஈஸியா இருக்கு. இப்போ சுத்தியாலையும் எடுத்து காட்ட பாருங்க. எல்லாமே லைட்டா தான் எண்ணெய் தடவணும், ரொம்ப அதிகமா தடவக்கூடாது. இப்போ பாருங்க, நான் தூக்கின மாதிரி சாய்ச்ச மாதிரி பிடிக்கிறேன். அதை மாதிரி செய்யும் போது நமக்கு இன்னும் ஈஸியாவே இருக்கும். நீங்க லைட்டா இதை மாதிரி அதுல எண்ணெய் தடவுறதை விட நீங்க லைட்டா புளியில ரொம்ப தடவக்கூடாது, லைட்டா செய்யும் போது நமக்கு எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டு மெத்தடுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள்கிட்ட இடிகள் இருந்தால் இடியா அதை தட்டி பாருங்கள், இல்லை இந்த மாதிரி சுத்தியால் தட்டி பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த நரம்புல தான் நான் தட்டுறேன். சில புளியை பார்த்தோம்னா அந்த எல்லா புளியும் நம்ம மொத்தமாக தான் வாங்குவோம் இல்லையா, எல்லாத்துலேயும் நரம்பு இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. அதை மாதிரி இருக்கும்போது எப்படி செய்யறதுன்றதை நான் அடுத்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக அறுசுவைகளில் முக்கியமானது புளிப்பு சுவை. அதுவும் நம்ம அன்றாட சமையலில் புளி இல்லாமல் நம்ம எதுவுமே முக்கால்வாசி நம்ம எதுவுமே சமைக்கிறது இல்லை. அதனால அந்த புளியை நம்ம எப்படி வருஷத்துக்கு வாங்கி கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாகவே புளிப்பு சுவை உடையதுனால என்னங்க, விட்டமின் சி உள்ளது இல்லையா, அதனால இது ரொம்பவே உடம்புக்கு எதிர்ப்பு தன்மையை தரும். இப்போ பாருங்க, இதை மாதிரி நான் நடுவில் தட்டும் போது பாருங்க கொட்டை உடஞ்சிருக்கு. இப்போ இதுல பாருங்க நரம்பே இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி தட்டுறேன், நரம்பு இல்லைனாலும் நம்ம சாய்ச்ச மாதிரி பிடிச்சிட்டு லைட்டா தட்டணும். இப்போ நான் தட்டினது எல்லாமே உங்க ரொம்ப வேகமா தட்டிங்கன்னா கண்டிப்பா கொட்டை உடையும். ஆனா அதே பாருங்க, நான் அந்த மேல் வாட்டத்துல தட்டனா இப்ப பாருங்க நமக்கு எடுக்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. நரம்பு இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க இத மாதிரி நீட்டு வாட்டத்துல தூக்குற மாதிரி பிடிக்கணும். அது படுக்க வச்ச வாட்டத்தை தட்டக்கூடாது, தூக்கி வச்ச மாதிரி அந்த நரம்பு இருக்கிற பகுதியில் தட்டணும். நரம்பு இல்லைனாலும் அதே மாதிரி தான் செய்யணும். இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாகவே இதை மாதிரி தான் செஞ்சு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பழைய மெத்தட் என்னது, இதை மாதிரி நல்லெண்ணெய் கையில் தடவிப்போம், அரைவாமணியை வச்சுக்கிட்டு இதை மாதிரி நம்ம ஓடு எடுத்து காய வச்சிருக்கதால நமக்கு அரியதானா ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் மொத்தமாக ஓடு எடுத்துட்டு நம்ம கிளீன் கொட்டையை ரிமூவ் பண்ண உட்காந்தோம்னா நமக்கு வேலை கிடுன்னு ஆகிடும். இப்போ பாருங்க, இதை மாதிரி நம்ம அரைவாமணியில் இப்படி தான் செய்வோம். இதை மாதிரி செய்யும்போது நமக்கு கட்டை விரல் கொஞ்சம் அழுத்தி செய்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமே நம்ம கட்டை விரலால் இந்த பக்கம் அழுத்துற இருக்கிறோமா, அதனால நம்ம கட்டவர் லைட்டா இதுவா இருக்கும். இந்த மெத்தட் செஞ்சா செய்யலாம். இல்லைன்னா நீங்க அதை மாதிரி சுத்தி இல்லைன்னா இடுகளால நம்ம வச்சு
கீழே என்ன ஒரு கல் நமக்கு ஸ்ட்ராங்காக வேணும் இதை மாதிரி தட்டி எடுக்கிறதுக்கு. இதை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து புளியில் இருக்கிற கொட்டை எல்லாமே ரிமூவ் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது, ஈஸியாக இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். அதனால் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக புளிப்பு வந்து எதிர்ப்பு தன்மையோட ஊட்டச்சத்துக்களும் அதிகம் நிறைஞ்சது. இதை மாதிரி நீங்கள் வருஷத்துக்கு புளியை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். Thanks for watching.